ஏன் கத்துற ஆக்கள் ரோட்டுக்கு ஓட மாட்டாங்களே கேட்டு அடைச்சு வைக்கிறேனே வாங்க வாங்க நான் குளிக்காட்டியும் சரிதான் ஐயா, நான் சாப்பிடாட்டியும் சரியா, எத்தனை மணிக்கு நான் உங்களை ஆக்கி கொடுத்தான் சாப்பிடணும். 2 பேருக்கும் சோறு தீர்த்தணும்னா உள்ளுக்கு அந்த பார்த்துல 2 பேருக்கும் தீர்த்துடணும். 15 வயதா பேசி இப்பயும் சோறு தீர்த்துடணும். அவக்கு 6 வயது அள்ளி சாப்பிடுற வயதுல கூட நான் சோறு தீர்த்தணும். இப்படி கத்தி கூட தான் இருப்பாங்க. இவர் அடிப்பாரு எனக்கு, இவர் அடிப்பாரு எனக்கு, அடிச்சு தள்ளி எல்லாம் விட்டுருக்காரு. அக்கூசி பாத்ரூம் சகலதும் அவங்க நின்று தான் போவாங்க. எத்தனை மணிக்கு போவாங்க, என்ன செய்வாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த சுய புத்தி அவங்களுக்கு இல்ல. என்ன வேலை என்று சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் என்ன அவன் வீட்டு பணி பண்ண அனுப்புறேன்டான், வீட்டு வேலைக்கு ஹவுஸ்மேட் அனுப்புறேன்டான் சொன்னவன். அங்க போய் பார்த்தது பிறகு அவனுக்கு ஹவுஸ்மேட் அனுப்பல. அவன் என்ன வேலைக்கு அனுப்புனான், அங்க போய் பாக்குற நேரம் வேலைக்கு தம்பி ஒவ்வொரு ஆட்களும் வந்து கூட்டிட்டு போறாங்க, காரில் கொண்டு வந்து கூட்டிட்டு போறாங்க. அவன் விலை பேசி விற்கிறான். அங்க சாப்பிட்டீங்களா? வணக்கம், இது தமிழ் தண்ணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜி தீவா. ஓகே, இன்றைக்கி நம்ம உதவிக்காக வேண்டி வந்திருக்கிற பகுதிகள் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம், அதாவது சென்ட்ரல் கேம்ப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் கேம்ப் 3ஆம் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திற்கான உதவி இன்றைக்கி வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து அந்த ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் காணொலியில் அப்படி போக பாருங்க. அவங்கள பற்றி சோட்டா சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு அக்கா ஒரு அண்ணா, அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள். அதில் 2 பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மனநல குறைபாடுன்னு சொல்லலாம், வந்து மனநல குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய சோகக்கதை. அவங்களோட கதையை கேட்டால் வந்து அவங்கள தாண்டி வந்து அவங்கள்ட்ட அம்மா அப்பாவுக்கு கூட நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் போக சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஆமாம், நாங்கள் முன்கூட்டியே வந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் நீங்களே டேரெக்டாக வந்து வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மெயின் ரோடு, அதாவது மத்திய முகாம் சென்ட்ரல் கேம்ப் மெயின் ரோடு. ஸோ இவங்களை வந்துட்டு எப்போவுமே உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கணும். என்ன ஒன்று சொன்னால் வெளியில் வந்து ஓடி வந்துடுவாங்களாம். அந்த சைடெல்லாம் அப்படியே காடு. ஹலோ, சரி, வேற ஆள் மதிச்சு. வணக்கம். ஆக்களை மதிப்பார் அவரு. ஹலோ, ஹாய் ஹாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? கதைக்க மாட்டாங்களா? எத்தனை வயசு ஆகும்? 6 வயசு. அவருக்கு எத்தனை வயசு? 15 வயசு. நாங்கள் கிட்டல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்து இருக்கிற மாதிரி. என்ன கவனம் வீடியோ எடுக்க கவனம்டாப்பா. ஐயோ கடவுளே, வாங்க 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 வாங்க. வீடியோ பறிக்கிற ஆள் வந்து. சரி, இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க. அச்சா, என்ன வேணுமோ? ஆக்கள் ரோட்டுக்கு ஓட மாட்டாங்களே, கேட்டு அடைச்சி வைக்கிறேனே. வாங்க 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 இஞ்சி வாங்கடாப்பா. கடவுளே, அம்மாட்ட போங்க, அம்மாட்ட போங்க. ஓய், அம்மாட்ட அம்மா கிட்ட வாங்க. நீங்க கடிக்கிற அவர் சிரிப்பு அவர் ஏன் கத்துற? அக்காவை பறிக்கிறது என்ன? ஸோ அக்காவை பற்றி யாருன்னு சொல்லணும்னு சொன்னால், நேரத்தோடு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் மட்டும் இருக்கிறாங்களே ஒரு குடிசை வீட்டில். அந்த அம்மாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து காசு கட்டிருந்தாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய் ஒரு 5 நாளைக்கு வந்து திரும்ப அம்மாவோட இறப்பு செய்தி கேட்டு நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் இறந்துட்டாங்க. அங்கே தான் வச்சு அம்மா சொல்லியிருந்தவங்க வந்து தனக்கு வந்து ஒரு மகள் இருக்கிறதாகவும், மகளுக்கு வந்து 2 பிள்ளைகள் அண்ட் வந்து கொஞ்சம் குறைபாடோட வந்து இருக்கிறதாகவும் வந்து சொன்னாங்க. ஒரு கணிகள் எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை தம்பி, ஒரு கப்போ அவங்கள சந்திங்கன்னு சொல்லி அவங்களோட அம்மா கடைசி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கடைசியாக அவங்களோட அம்மாவோட இறுதிக்கிரிக்கு வந்தப்போ சொன்னாங்க உங்களை வந்து சந்திக்கணும்னு சொல்லி.
ஸோ இப்போ எப்படி போய்கொண்டிருக்கு? இப்போ என்னம்மா அவர் வேலைக்கு போனால் தான் சம்பளம், அதை எடுத்து தான் அந்த புள்ளிகளை பார்க்குறேன். எனக்கு வேலைக்கு போகிறதுக்குரிய இதுவும் இல்லை. நான் படிச்சிருக்கேன், ஆனால் ஆஸ்பத்திரி கிளினிக் எல்லாம் போகலாம். ஆனால் அந்த நிலைமை எனக்கு இல்லை. ஏனண்டா அவ 2 பேரும் ஊனமுற்றது மட்டும் இல்லை, கக்கூசி பாத்ரூம் சகலதும் அவங்க நின்று தான் போவாங்க. எத்தனை மணிக்கு போவாங்க, என்ன செய்வாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த சுய புத்தி அவங்களுக்கு இல்லை. அவங்கள ஹாஸ்பிட்டல் எல்லாம் நான் கிளினிக் எல்லாம் கொண்டு போகிறேன். கிளினிக் இப்போ கொண்டு வர வேணாண்டுதாங்க, நீங்கள் வீட்டிலே வச்சு பாருங்கண்டு. அவளுக்கு கிட்ட தாயா நான் இருந்து 24 மணித்தியாலும் அவ்வளோ பராமரிக்கணும். சில டைமில் அவர் வேலைக்கு போவார். இப்படி கத்தி கொண்டு தான் இருப்பாங்க. இதான் குழப்படி. இந்த ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இப்படி கத்தி கொண்டு இருந்தாங்கண்டா என்ன செய்வீங்க? கத்தி கொண்டு இருந்தா சமைச்சு கொண்டு இருக்கீங்க, கத்தி கொண்டு இருக்கீங்களா சமையலை தூக்கி வச்சு போட்டுதான் அவங்கள வந்து பார்க்கணும். இப்போ என்னென்று மெயின்டைன் பண்ணுறீங்க? வேறு ஒன்றும் கரைச்சப்படுத்த மாட்டாங்க. வேறு கரைச்சப்படுத்தாம இல்லை, இவர் அடிப்பார் எனக்கு. அடிக்கிறாரு? இவர் அடிப்பார் எனக்கு, அடிச்சு தள்ளி எல்லாம் விட்டுருக்காரு, அடிப்பார். ஒரு கோவம் வந்தா அவரை மல்லு கட்டி தான் பிடிச்சி வச்சுக்கணும். அவங்க அப்பா இல்லாத நேரம் கேட்குறியாம எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு வசதி என்கிட்ட இல்லை. இப்போ ரோட்டால் யாரும் சாப்பிட்டு போனாலும் கையை காட்டி கேட்பான், கேட்டு பார்த்து போட்டு கொஞ்ச நேரத்தில் குளறு நம்மளுக்கு தான் அடிப்பான். அப்படியான வசதி என்கிட்ட இல்லை. அடிக்கிற டைம் உங்களுக்கு வந்து கோவம் பாரான். சில டைமில் ஒரு அடி 2 அடி அடிச்சிருக்கேன் தாயா, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு கோவம் பாடுற டைமில் ஒரு அடி 2 அடி என்னால் ஆத்திரம் பொறுக்கையில் அடி அடிச்சிருக்கேன். வேறு மற்றபடி அவளுக்கு எந்த அடித்து கரைச்சப்படுத்தி அவளுக்கு ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு சுடுதண்ணி ஜாமான் ஊற்று அப்படி நான் இன்னும் விட்டதே இல்லை. ஒரு ஆசத்தி சாமானுக்கு இன்னும் சுடுதண்ணி ஜாமான் ஊற்றுப்பட்டதில்லை. என் அவையில் வச்சு பராமரிக்கிற போலாம். அப்படி நான் குளிக்காட்டியும் சரி தான் ஐயா, நான் சாப்பிடாட்டியும் சரி, எத்தனை மணிக்கு நான் அவங்களை ஆக்கி கொடுத்தான் சாப்பிடணும். 2 பேருக்கும் சோறு தீர்த்தணும்னா உள்ளுக்கு அந்த பார்த்தெல்லாம் 2 பேருக்கும் தீர்த்துடணும். 15 வயதா போயிட்டு இப்பயும் சோறு தீர்த்து விடணும். அவக்கு 6 வயது அள்ளி சாப்பிட்ற வயதுல கூட நான் சோறு தீர்த்தணும். தானாகவே வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. முள்ளு சாமான் வெளி சாய்க்கெல்லாம் சாப்பிட மாட்டாதுங்க. முள்ளு அது இதோட கொடுத்தா இப்போ கடிச்சு சாப்பிட்ற சாப்பாடுண்டா ரோடு அது உரிச்சி வாழைப்பழம் சாமான் கொடுத்தா மட்டும்தான் அதுகள் சாப்பிடும். மற்றபடி சோறுன்றதுக்கு ஒரு அங்கஞ்ச போகிறதுக்கும் எனக்கு வசதி இல்லை. யாரும் சொந்த பந்தம் என்ன நல்லது கெட்டது செஞ்சாலும் அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வந்தால் தானே சாப்பிட்றேன். என்னடா அவங்கள எடுத்ததெல்லாம் எனக்கு போயலாது. ஆட்டோ சாமான் பிடிச்சி போகிற வசதி எல்லாம் இல்லை. தனியாக ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு இடம் போயிடலம்மாண்ணா. வேணுமெண்டா இவ விட்டு போய்ட்டு அதான் அவைய பெக்கிறதுக்கு மட்டும் 3 நாள் போயிருக்கேன். அதான் அக்கா இருந்தேன், இன்னொரு அக்காவோ இருக்கக்குள்ளே விட்டுட்டு போயிருக்கேன். வேற மற்றபடி எனக்கு காய்ச்சலோ வருத்தம் வந்தா சரி நான் ஒரு இடம் போகிறதும் இல்லை. இவடத்தோட இருக்கிறேன். எப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்க. அப்படி இல்லாட்டி வருத்தம் காய்ச்சல் அப்படி வந்தா கூட இவருக்கு கோல் எடுத்து சொல்லி இவர் வந்து மங்கட பார்த்தது பிறகுதான் நான் போகணும். அவக்கு காய்ச்சல் 2 மருந்து எடுக்கிறேன்டான் சரியா. மற்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல காய்ச்சல் அது ஸ்கூலுக்குள்ள ஏதும் கூட்டங்கள் சாமான்கள் சொல்லி இவரை காட்டினாலும் கூட நான் இவருக்கு கோல் எடுத்து இவரை விட்டுட்டு போற டைம்னா அவர்கிட்ட வேலை அடிபடும். அங்க காசு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கேன். இன்றைக்கு கூட சமைக்கல நாங்க. என்னடா நேற்று மழையால முந்த நாள் திரும்பி வந்தார் வேலையில் 2 போட்டு அங்கே மூடுன கல் கிடக்குதாம். அதை அடிக்க கொடுத்தா அவங்க காசு கொடுப்பாங்க. சம்பளம் இல்லை, சமைக்கிறதுக்கு காசும் இல்லை. அன்றைக்கு சம்பளமும் இல்லை காசும் இல்லை. நேற்று 3 சுண்டு அரிசி இருந்தான் வாங்கின அரிசியில் 10 கிலோ அப்படி 5 கிலோ தான் வாங்குறேன் உழைச்சிட்டு கொண்டு வரதுல. அந்த அரிசியில் 3 சுண்டு அரிசி இருந்தான் சமைச்சு சாப்பிட்டேன். நாங்கள் 5 பேராக்கள் 3 சுண்டு அரிசி எப்படி சமைச்சு சாப்பிட்றோம். அப்படியான நிலையில இரவையில் சில நேரத்தில் சோறு சாப்பிட மாட்டேன் இருந்து அப்படியே வலிச்சு கொடுத்து போட்டு அப்படியே பட்டினி கிடக்குறோம். நீங்க பட்டினியா தூங்குவீங்க? சரி, மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? மொத்தம் 3 பேர். அதுல 2 பேர் வாய் பேச மாட்டாங்க, இப்படி வருத்தக்காரார்கள். ஒரு ஆள் படிக்காவும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரு மூத்தாள்? இதுல மூப்பு இவரு தான். 15 வயசு. இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் எத்தனை வயசுல வந்து? இவருக்கு ஒரு 9 மாதம் இருக்கும் நான் கண்டுபிடிக்கக்குள்ள. ஆஸ்பத்திரியில மருந்தெடுக்க காய்ச்சல் வந்து கொண்டு போவையும் அவரு நாக்கு திரும்புறாரு பிரட்டுறாருல நாக்கு உள்ளுக்கு ஆப்ரேஷன் செய்யணும். இப்படியான நிலைமையெல்லாம் இருக்கி நான் கேட்டேன், நான் ஏன் புள்ள பால் குடிக்கான் இல்லைன்னு சொல்லி கேட்டேன்னா முதவி பால் குடிக்குது இல்லை அந்த புள்ள ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க நாங்கள் நீ உண்ட பால் குடிக்க மாட்டான், நீங்கள் பொட்டி பார்த்தா எடுத்து கொடுக்கணுமெண்டு
அந்த டைமில் அவர் மரம் ஏற போனா பொட்டி பால் வேண்டி கொடுப்போம் தென்னை மரத்தில் ஏறுற பனமட்டியா மாறிக்கும் வெட்ட கூப்பிட்டா போகிற பால் பொட்டியை வாங்கி கொடுத்து போட்டு பட்டினி கிடக்குறேன். இல்லாட்டி அம்மா அரிக்கக்குள்ள அப்பா அங்கஞ்ச வேலைக்கு அவங்கள்ட்ட தெரிஞ்சாக்கள் சொந்தக்காராக்கிட்ட போனாருண்டி என்ன அதை கொண்டு வந்து கொடுப்பாரு மாச்சாமான வேண்டி அந்நேரம் விலை இல்லை. இப்போ என்ன ரோட்டில் பிச்சு எடுக்கணும். இப்போ அம்மா வைக்கிற விலைக்கு முதல் 245 ரூபா அங்கிருந்து நான் வாங்கி வாங்கி கொடுக்குறோம். அந்த விலை உண்ண சத்துள்ள மாவெல்லாம் அவருக்கு கொடுக்கல. நாங்கள் கொடுத்ததே இல்லை, ஒரு நாள் கூட வாங்கினதே இல்லை அந்த விலை உண்ண மாப்பொட்டி. இப்போ ஏதாச்சும் ஒன்று வேணும்னு சொல்லி சொன்னா இப்படி கேட்பாங்க. இவர் கேட்க மாட்டாருமா. நான் இன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் பட்டினி போட்டாலும் அவர் என்கிட்ட ஒன்று கேட்க மாட்டார். யாரும் ரோட்டு வழியை சாப்பிட்டா வளர்க்குள்ள கொண்டு வந்து சாப்பிட்டா தான் அதை தாவி பறிக்க ஐத்தப்படுவார், கேட்டு கத்துவார். வேலை வேறு அவர்கிட்ட செய்யக்கு ஆண்டு கத்துவார். வேற மத்தும்படி இன்றைக்கு ஃபுல்லாக நானும் அவர் இருந்தாலும் இருக்கல. ஆனால் அவள் மற்றவே தான் எனக்கு வச்சிருக்கல. அவள் கோப்பையை தூக்கிட்டு திரிவாள். சோத்து பண்ணியெல்லாம் ஆராய்ஞ்சி பசியில் சனத்தில் விட்டு வழியை போய் மாறி கொண்டு கொடுத்துருக்கேன். சோறு கோப்பையே கொண்டு அப்படி எல்லாம் வெயில் இருக்கேன். இப்போ இந்த வீடு வந்து யார் வீடு? இந்த வீடு ஆக்கள்ற வீடு, அந்த கடைக்காரவங்களோட வீடு. நாங்கள் அங்கானே இருந்த அம்மாவியலு கூட இருந்த அது சின்ன ஒரு குடியில் ஐயா அதில் இருக்கல. அதானே அம்மா சாகிறதுக்கு முதலே நாங்கள் இங்கே வந்துட்டோம். போய் போய் பார்த்துட்டு வரேன். இவங்க எத்தனை பேரை வச்சுட்டு அங்கே இருக்கிற அவக்கும் அங்கே அம்மாவுக்கும் மருத்தம். இவ கக்குசி பாத்ரூம் எல்லாம் அதுக்குள்ளே நின்று போகிறேன். ஏற்கனவே அவக்கு கிட்னி அடிபட்டு கிடக்கு. வேட கிருமியும் தொத்து மண்டியான என்ன பண்ண நான் வேற ஆயிட்டேன். இப்போ டெய்லி வந்து அவங்களா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவங்களா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் தான் 2 பேரையும் கவனிக்கணும். வாய்க்காலுக்கு கூட்டிட்டு போகணும், குளிக்க வைக்கணும். தண்ணி இல்லை இங்கே. இப்போ சரி, இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க 2 பேருக்கும் இது பிரச்சனை என்ன சொன்னோம் ஹாஸ்பிட்டல்? அவங்க பிளட் ரெண்டும் அந்த எண்டையும் அவரையும் சொந்தம் இல்லாட்டியும் ரத்தம் ஒன்று அரிக்குதான் செட் பண்ணினவங்க அவரையும் பெறச்சேரி. ஆனால் அந்த பிள்ளைய பிளட்டையும் எடுத்து செட் பண்ண அதிசயமாக இருக்கேன்னு சொல்லி சொன்னவங்க டாக்டர் மாதிரி. நான் உனக்கு கடவுள்ற புண்ணியம் தான், அதையும் ஊனமாக தான் அந்த மெயினி உனக்கு பிள்ளைகளே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதோடையே ஒன்று வேணான்னு விட்டுட்டேன் நான். இப்போ அவங்க அந்த அந்த இவங்களோட தங்கச்சி வந்து இவங்களை கவனிக்க மாட்டாங்க. அவளா எங்க யாசதி ஜாமான் விட்டுட்டு போனா அது தானே பாக்கு சோறு ஜாமான்லாம் கொடுத்து அது தேய்ச்சி விடும் பார்க்கும். அது கழிச்சு விட்றல அவையெல்லாம் அதுதான் பார்க்குறது. சில நாளையில பள்ளிக்கு போகாம நின்று பார்க்கும். அவங்களுக்கு எத்தனை வயசு? அதுக்கு 12 வயது பானி 12 வயசு. வெளிநாடு கொண்டு போயோ மன்னாட்டுக்கு நீங்க போனீங்க? போய் எப்போ போனீங்க? போய் வந்து 2 வருஷத்துக்கு முதல் மனம் இந்த பிரச்சனை. எங்க அம்மா இருந்தானே அம்மாட்ட விட்டு போனேன். போன இடத்த நல்ல இடம் கிடைக்கும். அந்த நாசம் ஒரு வீட்டு விழுந்துருவாரு. எங்கேயோ கொண்டு போய் விட்டு இதை சத்தலையும் சிரிஞ்சு போட்டு இங்கே ஹோல் எடுத்து குளரையும் பழவை வித்து போட்டு எடுத்தவங்க. இல்லாட்டி எனக்கு பழம் இருந்தது. கண்டிப்பா அந்த அம்மா சொன்னவங்க வந்து கதைக்கில வந்து உங்களுக்கு ஒரு வளம் இருந்தேன் எதிர்க்கு வந்து அந்த எதிர்க்கு நடந்து போறதுக்கு வாழை மறைஞ்ச அம்மா எல்லாம் இருக்கிற வீடு. அம்மா வந்தது அது எனக்கு உயிரோட எரிக்கக்குள்ளதான். நீங்களும் உங்களோட அக்காவும் மட்டுமா? உங்களதுல அக்காவும் நானும் மட்டும் தான். அண்ணன் தம்பி மாதிரி ஒத்தரும் இல்லை. 2 சின்ன வயதுல 6 மாசத்துலயே அம்மாவுக்கு செத்துட்டாங்க. சின்ன ஆக்கு. நான் சின்ன பிறத்துல ஸ்கூல் விட்டு வரேன். அம்மா கடைசி போனேன் அப்புறம் வந்து செத்துப்போ போய் தான் நான் வண்டியிலே ஸ்கூல் விட்டு வரக்குள்ள சொல்லியிருந்தாங்க. வந்து பார்க்குறேன் சாமம் எடுக்க போகிறாங்க. 2 மணிக்கு தானே ஸ்கூல் வர்றது. அந்நேரம் 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். நீங்களே என்ன வேலை என்று சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் வந்து என்ன அவன் வீட்டு பணி பண்ண அனுப்புறேன்டான். வீட்டு வேலைக்கு ஹவுஸ்மேட்டை அனுப்புறேன்டான் சொன்னவன். அங்கே போய் பார்த்தது பிறகு அவனுக்கு ஹவுஸ்மேட்டை அனுப்பல. அவன் என்ன வேலைக்கு அனுப்புனான்? அங்கே போய் பார்க்குற நேரம் வேலைக்கு தம்பி ஒவ்வொரு ஆக்களும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் விலை பேசி விற்கிறான். அங்கே நம்மட பிள்ளையில விலை பேசி விற்கிறான். அங்கே அவனுக்கு விற்கிறானுங்க. ஒவ்வொரு 3000 ரியாலுன்னா 3000 டினார் 120 அப்படி பேசி கொடுக்காங்க. வீட்டு வேலைக்கு கொடுக்கானா என்னத்துக்கு கொடுக்கானான்னு தெரியும். ஆம்பளை சம்மந்து வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படித்தானே அவன் செஞ்சு அப்புறம் நான் பயத்துலாம் ஒரு 10 பிள்ளைகளுக்கிட்ட ஏற்கனவே 30 பிள்ளைகளுக்கிட்ட அடைச்சி வேறையா ரூமில் இருக்க. நான் சொன்னேன் நான் என்கிட்ட ஊருக்கு போப்புறேன். பையோசா தாங்க கதைச்சேனா நான் என்கிட்ட ஊருக்கு போப்புறேன்னு சொல்ல அவன் சொன்னா எந்த டிக்கெட்டு காசு நீ வந்த காசு சகலத்தையும் கட்டி போட்டு போண்டு இவர்கிட்ட கோல் எடுத்து குளர்னா இப்படி பிரச்சனை சொல்லி நான் அம்மாவி எல்லாம் வித்து அந்த படம் வித்து போட்டேன். நீ எடுத்தவங்க இப்போ யோசிக்கிறேன். அந்த பிள்ளைகளோட தான் நீ இருந்திக்கக்குள்ள எனக்கு யோசனை வர படம் இல்லை. இப்போ இதில் இருக்க சொல்கிறாங்க இளம்பண்ணி ஒன்று அனுப்பிட்டு போகணும். இன்னொரு இடத்த போய் இப்படி இருக்கணும். குமாரி பிள்ளையும் இருக்கு 2 வருத்த கரை பிள்ளைகள் இருக்குன்னு
சாப்பிட்ற சோறு ஒழுங்க உடல் விட்டுறது அதை நினைஞ்சு நினைஞ்சு இப்போ எல்லாம் பெரிய வளவு ஒரு துண்டுலையாவது நம்ம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை இப்படி வருமென்னு நினைக்க கூட இல்லை. நீங்க போய்களே வந்து வித்துட்டு போனீங்களோ இல்லை அங்கே போயிட்டு அந்த பிரச்சனைக்காக வித்து போயிட்டு அவங்க தான் வித்து அந்த பிரச்சனைக்காண்டி டிக்கெட் செய்து எடுக்கணுமன்றதுக்காண்டி 8 லட்சம் வாங்கி எடுத்துட்டாங்க. மொழியுமே தெரியாம ஒன்றுமே தெரியாம அங்க கொண்டு விட்ட உடனே நீங்க என்ன செய்தீங்க? அங்க ரூம்ல நம்ம அடைச்சி வச்சிருந்தவனுங்க. நீங்க போய் கொஞ்ச நாள்ல திரும்பிட்டீங்க? ஓ 27 நாளையால நான் திரும்பித்தேன். 27 நாளுண்டா போனோம். ஒரு நாள் போனேன், அப்புறம் போய் அங்கே ஒரு நாள் இருந்துறீங்க நம்மளோட வீட்டில். திரும்ப கொண்டு போய் அந்த ரூமில் அடைச்சி வச்சோம். வேலைக்கு யாரும் வந்தா கூட்டி விட்றோன்னு சொல்லி அப்போ பார்த்து போட்டு நான் 24 நாளையால் அவருக்கு கோல் எடுத்து 23 24 நாள் இருக்கும் கோல் எடுத்து குளறையும் தான். இப்போ அவன் அடிக்க வந்தான். அந்த அந்த நம்மட தமிழ் ஏஜென்சிஸ்காரன் ஒருவனும் இருக்கான். ஏன் அவசரப்படுறீங்க, வேலைக்கு வந்தா வேலைக்கு போகத்தானே வேணுமெண்டு. அப்படி இல்லாட்டி என் காசைத்தான் கட்டி போட்டு நீ போகலாமண்டு, என் காசு முழுவதையும் ரத்தா தந்து போட்டு நீ போகணும், இல்லாட்டி உன்ட உயிரும் போகாது, உனக்கு பிங்கர் எடுக்கையும் இல்லை, அக்கம்மா முடிக்கையும் இல்லை, உனக்கு வீரோ கட்டையும் இல்லைன்னு உள்ளால வீரோ ஒன்றும் கட்டாம தான் அனுப்பியிருக்கானுகள். விசிட்டின் பிசாவில் அனுப்பியிருக்கானு. நான் பிசாவை கொடுத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே கேட்கையும் இல்லை ஒத்தையும். இப்போ உங்களோட அக்கா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க? ஓ எந்த நாட்டில் இருக்காங்க? அவ சவுதியில் இருக்கா. நீங்கள் எதுக்கு போனீங்க? ஓமானுக்கு. சரி, இப்போ அதில் போய் உங்களோட வளவையும் இழந்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கு. இந்த வீட்டில் இருக்கேன். இவங்களும் பிரச்சனை அனுப்பிட்டு போகணும். இந்த வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்குறீங்களா? இல்லை, வாடகை வேணாண்டு தாங்க. அதுகள் கதைக்கிறல தானே, எனக்கு வேணாண்டு சொல்லிட்டு வாடகை நீங்கள் இருங்க, இது ஒழுங்கு வேலையிற இருங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் அது எங்களை இது வேணாண்டுட்டு. இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம். காலையில் இன்னும் கொடுக்கலம்மா. சோறு கொஞ்சம் தண்ணி சோறு இருந்தது, ஒரு கட்டி போல் தேங்காய் இப்போ அங்கே அரைச்சி கொடுத்தேன் நான். ஒன்றுமே அவங்கள வச்சு ஒன்று சமைக்கல, ஒன்றுமே செய்யலை. அடுத்த அடுத்த சரி, இனி வந்து உங்களோட பிள்ளைக்காகத்தான் அடுத்த அடுத்து பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சரி, நீங்கள் கதைக்கு வரைக்குமே வந்து அழ தொடங்குறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைண்டா என்ன பிரச்சனை? எனக்கு இருக்கிற பிரச்சனைண்டா இவர் ஒரு ஹாஸ்டல்ல இல்லத்துல சேர்த்து தாங்க, மகளையும் ஒரு நல்ல இடத்துல சேர்த்து படிப்பிச்சு தாங்க, உங்களுக்கு நன்மையா போகும். மூத்தவளை சேர்த்து படிப்பிச்சு தாங்க. மற்றது அவளுக்கு ஒரு உங்களால் ஏண்ட உதவி ஒரு சின்ன வளவு துண்டன் நான் உண்டு, அதுக்கு வாங்கி கொடுங்க பிற்காலத்துக்கு, அது மட்டும் செஞ்சு வந்தீங்கண்டா போதுமெண்டு நான். கண்டிப்பாக நாங்கள் உங்களோட அதாவது உங்கள்கிட்ட அக்கா ஆரம்பத்துலேயும் நாங்கள் கேட்டுருந்தாங்க. அப்போ சொன்ன ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், தம்பியை வந்து இப்படி அந்த பராமரிக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் இருக்குது தானே, அந்த ஹாஸ்டலில் விட்டால் அங்கே வந்து படிப்பிப்பாங்க கொஞ்சம் வந்து அந்த அவங்களோட வேலையை செய்யக்கூடிய மாதிரி வந்து கொஞ்சம் திருத்தி கொள்வாங்க. அப்படி எங்கேயாச்சும் இருந்தவருக்கு பார்க்க சொல்லி சொன்னவங்க வந்து அதை தாண்டி வந்து படித்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளை, அந்த 12 வயசு பிள்ளை வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஹாஸ்டலில் விட்டு கொஞ்சம் படிப்பித்தாங்கன்ற மாதிரி தான் எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் செஞ்சு தருவோம். இன்றைக்கே நாங்கள் அதை வந்து பார்ப்போம், சரிதானே, கதைப்போம். அதுக்கு என்னென்ன ப்ரோசஸ் இருக்குன்னு சொல்லி அவளை படிப்பிச்சு விட்டா பெண்ணுக்கு அவள் எதிர்காலம் நல்லா இருக்குமே, நம்மளை போல இப்படி இருக்காம அது படிச்சு தண்டியன்னா எனக்கு போதும். சரி, அதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணுமோ அதை வந்து நாங்கள் செஞ்சு தரோம். இவங்களும் ஒன்றுமே கதைக்க மாட்டார், ஒன்றும் கதைக்க மாட்டாரு, வேணா கதை வராது, எதுவுமே கதைக்க மாட்டாரு. இப்போ நீங்களும் வந்து இப்போ ஏதாச்சும் சொல்கிறேன்டா இப்படி விளங்க வரும். அவர் ஒரு இதுவும் காட்ட மாட்டாரு. மூத்திரஞ்ச அம்மனுக்கெல்லாம் நான் தான் எல்லாம் கொண்டே விடணும், எல்லாம் சொல்ல மாட்டாரு, நான் பார்த்து தான் கொண்டே விடணும். இல்லாட்டி அக்காச்சி சொல்லி தரேன், பாத்ரூம் தான் முடிக்கிறீங்க போல பிள்ளைய கொண்டு விடண்டு. அதோட இருந்து பழையின நான் தான். இப்போ எனக்கு தெரியும் அவ என்ன செய்ய போகிறாங்க, என்ன இதை நேப்புறாங்கன்னு சொல்லி தெரியும். இவன் கரைச்சல் இல்லை, சில டைம்ல மட்டும்தான் அந்த பூரண சாமான் பாற டைம்ல இவருக்கு ஒரு வருத்தம் மாதிரி எழும்புற ஆக்களை கண்டு அடிப்பான், வேலைவான் தனகிற அந்த டைம்ல மட்டும் வருத்தம் இறக்குது. அந்த டைம்ல மட்டும் அவனுக்கு வருத்தம் சரியான வேலை நெருக்கி நான் தான் தூக்குற பாக்குறேன். அவங்கட பபடியை போன இரவைக்கு வருவாரு, சில நேரம் நின்று தான் வருவார் வேலை செஞ்சுது பாக்குற எல்லாம் சரியான கஷ்டம். இந்த 15 வயது அவரு இது வழியா மில்லுகை மரம் கூப்பிட்டா போறான், மரத்துல ஏற கூப்பிட்டா போவாரு, தென்னை மரத்துல மத்தபடி கல்லு வெட்ட போவாரு. அவ்வளவு தான் இவற்று தொழில். அதுக்குள்ளே வச்சு சாப்பிடணும், அவங்களுக்கு வருத்தம் அதண்டா பார்க்கணும். வேலைக்கு போவாரு, சில டைமில் அவருக்கு வருத்தம் சாமான்டா வேலைக்கு போக மாட்டாரு.
மற்றது கல் வெட்டுறதுக்கு மழைண்டா போயலாதும்மா. நீங்கள் வந்து ஏன் அவரை வெளிநாடு போகணும்னு சொல்லி நீங்கள் போனதுக்கான காரணம் என்ன? நான் பார்த்தேன் பொம்பளையில் போனா நிறைய காசியானேன்னு சொல்லி இப்படித்தான் நான் போனேன். இந்த மடத்தனமானவே இல்லது. அதாவது பொம்பளை முதல்ல வெளிநாடு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அமௌண்ட் ஒன்று தருவாங்களே. ஓ அது தரையும் இல்லாமன் தாரண்டான் சொன்ன 2 லட்சம் காசு தாரண்டி சொல்லி எல்லாம் செஞ்சவன் என்ன வாங்கி கொடுத்து போட்டு போனா இருக்கிற அளவுக்கு இந்த குமரி பிள்ளைக்கு உடன்டான கட்டி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் காசு நான் உழைச்சிது வந்து அவரே என்ன காட்டலாமே என்று கொடுத்தா நான் நினைச்சான். அப்படி ஆகுமெண்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கே வசதி இல்லை. அப்போ வெளிநாடு போகிறதுக்கு வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு அரபு நாடுகளுக்கு வந்து பொம்பளையில் வேலைக்காக போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுப்புகிற அந்த ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. எப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வந்து பேசி தானே எடுப்பாங்க. வந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு தேவை இந்த காசு வந்து அவங்களுக்கு கட்டினோடனே அவங்க இங்கேருந்து ஆக்களை வேலைக்கு செட் பண்ணி அங்கே கொடுக்குறவங்க. அப்போ வந்து அதில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 3 லட்சம் எனக்கு தெரிஞ்ச 3 லட்சம் 2 லட்சம் சொல்லி அந்த டைமில் கொடுப்பாங்கன்னு 2 லட்சம் தாரண்டு சொல்லி சொன்னவன் சொல்லி போட்டுதான் ஏன் மாற்றி போட்டானே. உங்கள்கிட்ட இருந்தால் காசு காசு எங்கிட்ட இருந்தானே 8 லட்சம் வாங்கி போன காசு வந்த காசு எல்லாம் வளவு வித்து கொடுத்து வளவு வித்து கொடுத்து போட்டு இப்படி இருக்கு. இதே வந்து ஒரு ஆம்பளை போகிறோன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே நம்ம தான் செலவழிச்சு அங்கேயும் வேலையெல்லாம் தேடி வந்து அந்த காசை வந்து அப்படித்தான் யோசிச்சேன். நான் பலவு கடிதத்தை கொண்டு வச்சுட்டு போட்டு போனேன். வேலை இல்லாமல் திரும்பி வந்தால நம்ம பலவை இப்படி எடுக்கிறேன்னு பார்த்தா நான் போனேன். அதுக்கு தான் எனக்கு இப்படி ஒரு பரிசு கடவுளே. இருந்த வளவும் போய் எல்லாம் போய்த்தானே. அவங்கள்ட்ட அக்காங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா வந்து சொன்ன மாதிரி தான் அந்த அம்மாக்களும் வந்து வீடியோ போட்டோம். அதை தாண்டி வந்து உங்கள்ட்ட அக்கா அவரால் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான கஷ்டம். அவள் உழைச்சா தான் அவள் சாப்பிடலான்ற மாதிரி. அதே மாதிரி இவங்களுக்கும் அதே நிலைமை. சரி அக்கா உண்மையாக வந்து நாங்கள் இவங்களுக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கதைப்போம். இவரோட ஹாஸ்டலுக்கும் அவரோட படிப்புக்கு சம்மந்தமாகவும் வந்து அதுக்கு முதல்ல வந்து உங்களோட ஹஸ்பண்டோட கொஞ்சம் பேசுவோம். சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து அக்கா சொன்னாங்கள் தானே ஒரு சில எதிர்பார்ப்புகளோட தான் வந்து அவங்க வெளிநாடு போனாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டைமில் நீங்கள் எதுவும் சொல்லிக்கொள்ள இல்லையா? நான் சொன்னேன் வெளியே நீங்கள் போகாத நான் எங்கே நான் உழைச்சி கொண்டு சாரணுன்னு சொன்னேன். அவள் என்னையோட சண்டை பிடிச்சி பேசி விட்டு தான் போனவன். சரி அப்போ போவேன்டா அந்த பிள்ளையில பார்த்துட்டு நான் இருந்தேன். சரி போய் ஒரு 15 நாளையால் 20 நாளையால் கோல் எடுத்தாகும். இப்படி நான் அப்புறம் நாட்டுக்கு இப்படி வேலை இல்லை இது விசிட்டிங் விஷயம். அப்போ நான் சொல்கிறேன் இப்போ கொழும்புக்கு போய் வந்தவ என்னோட சண்டைப்படி தான் போனவன். மன்றூர் பஸ்ஸிலாம் ஏறிட்டு போனவன். சண்டைப்படி போய் பாஸ்போர்ட் நடத்துது அடுத்த நாள் விசா வந்தது. அப்போ நான் சொல்கிறேன் விசா வந்தண்டி சொன்னா நீ போகிறண்டி சொன்னா விசிட்டிங் விசாவா என்ன விஷயம்ட்டு பாப்பம் கொண்டு வாண்டியல எதுவும் காட்டலை என்கிட்ட. எதுவும் காட்டலை என்னோட சண்டை போகிறண்டாக்கே சண்டை பிடிச்சி அடித்தேன். நான் அடி விடுத நீ போகாதண்டி சொல்லி எந்த பரத்தக்கார பிள்ளைகளை விட்டு போகாதண்டி சொன்னேன். எதுவும் கேட்காமலுக்கு தான் போனவ. கேட்டது போய் சரி நீ போன வழி அங்கே போய் 20 நாளையால் கோல் எடுத்தாகும். கோல் எடுத்து கொள்ளாருந்தாவும் இப்படி வரப்புறம் நான் எனக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லைண்டாவும். அப்போ நான் யோசினேன் நீ வந்து கேட்டியா கதையே ஒன்று புருஷன் கதை கேட்கணும் இல்லாட்டி அதான் இதாக பண்ணுற கதை கேட்கணும். இது எதுவும் கேட்கல நீ வேண்டிய இப்போ என்ன செய்கிறேன் நான் எனக்கிட்ட என்ன இருக்கு பிள்ளையில ஆர்வாக்குற உழைக்க போகிறாரு. அவங்க வருத்தக்காராக்கள் அவிய பார்ப்பாங்களா அந்த பிள்ளையில தூக்கி பார்ப்பாங்களா ரெண்டு ஏஜெனா இந்த வளவை விற்று போட்டு ரெண்டினாவும். நானும் ஓடி ஆடி தெரிஞ்சு இந்த வளவை விற்றேன். 14 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்றவங்க. 14 தாரண்டி சொல்லி 14 தான் தந்தவிய என்ன 50,000 தர இருக்கு. தரையும் இல்லை அவங்க கேட்டு போனேன். அதுக்கு பிறகு தரல அதையும் விட்டாச்சு போனான்னு சொல்லி. அப்போ நீ சரி நீ வந்து உயிரோடு நனவு கொண்ட பிள்ளைகளுக்கிட்ட வந்து கிடாண்டி சொல்லி எடுத்து நான் இவ்வளோதான் மறாண்டு இடையி நான் வேலைக்கு போகிறேன். மழை பெஞ்சா தொழில் இல்லை கல்வாடி தொழில் இல்லை. இனி வயல் வேலை தொடங்குனா அதுகளுக்கு போகிறேன். மில்லுக்கு வேலை தொடங்குனா அதுக்கு போவேன். இல்லை வேலை இல்லாட்டி வீட்டில் இருக்கு. இப்போ 14 லட்சம் மட்டும் சொன்னாலும் வந்துட்டு கடன் அந்த வெளிநாடு போன கடன் வந்து 8 லட்சம் 8.5 லட்சம் ரூபா 8.5 லட்சம் ரூபா விகிதத்தை வந்து என்ன செய்து கொண்டீங்க? 8.5 லட்சம் ரூபாயில் நீ மிச்சம் கொடுத்தேன். நீ அவள் இளைய புள்ள வந்து சோமிலாம் இருந்தவன். அவளுக்கு மருந்து எடுத்து அவள் ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துப்பான் கல்முனையில். நீ அவளுக்கு அந்த 2 லட்சம் ரூபா காசு அவளுக்கு செலவழிச்சு செலவு கூட இனி ஒரு 40 பெத்தமெல்லாம் மாற்றி அவள் செடியா பருத்தமாக கிடந்தவ வலிப்பு வார இருந்தவங்க அவங்களுக்கு அம்மாக்களுக்கு நீ தாய் இனி பிற்காலத்தில் அவிகளுக்கு உதவும் பண்ணுவோட்டு அவங்களுக்கு ஷவருக்கு வேணுமென்று சொல்லி இனி கேட்டாங்க. அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தேன். நாங்கள்
கொடுத்து அவங்க இனி அவருடைய வருத்தத்துக்கு அவங்க செலவழிச்சாங்க. இப்போ வந்து வீட்டோட இருந்து அக்கா வந்து பிள்ளைகள் முடிவுற ஓரளவுக்கு பார்த்து கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வளவு வேண்டணும், அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், வேறு ஏதாச்சும் தொழில்கள் செய்யணும்னு சொல்லி ஏதாச்சும் ஓடி பார்த்துருக்கீங்க? தொழில் செய்கிறதுக்கு நம்மளோட இந்த கூலி தொழிலுக்கு தான் போகிறேன். வேறு தொழில் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட முதலுமில்லை ஒன்றுமில்லை அப்படி செஞ்சு எடுக்கிறதுக்கு முதல்கள் இருந்தால் செய்யலாம். நான் பைக்கில் ஒன்று கணக்கை கொடுத்து அதை எடுக்கிறதுக்கும் வசதி இல்லை. என்னத்துக்கு அந்த பைக்? மோட்டார் வெஹிக்கிள் ஒன்று போர் செய்ய கொடுத்தேன், அதை எடுக்கலை. இன்னும் முன்னாடி வேறு தொழில் ஏதாச்சும் சுயமாக செய்திருக்கீங்களா? செய்கிறீங்க. என்ன தொழில் செய்ய? நான் வியாபாரம் பண்ணி இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இருந்தால் இது நான் ஒரு தொழில் செய்யலாம். இப்போ ஒரு தொழில் இந்த புஷ் சைக்கிள் நான் போகிறேன், இதுக்கு காற்றும் போய் கிடக்கு சைக்கிளுக்கு. இதெல்லாம் போய் வாரேன் நான் நைநாட்டுக்கு. கல் இருக்கிறது இதெல்லாம் போய் வாரேன். அப்போ நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? நார்மலாக வந்து நம்ம வேலை செய்கிறத பொறுத்து ஒரு 500 கல் வெட்டினா 1500 அப்படி கிடைக்கும். இல்லை மழை பெஞ்சா அதுவும் பட்டியலாது. மழை பெஞ்சா போய் நின்று அடுத்த நாளைக்கு நின்று பார்த்து தான் வேலை செஞ்சு விட்டு வரணும். நீங்கள் அங்கே தங்கி நின்று செய்கிற சில நாளையில் பாரு. ஸோ ஓகே, இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஓடி முயற்சிகள் எடுத்து பார்த்தீங்களா? இப்போ பெரியவரை வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்லையும் சின்னவங்களை வந்துட்டு இன்னொரு ஹாஸ்டல்லையும் வந்து போடுறதுக்கு நாங்கள் ஓடி பார்க்குறதுக்கு இப்போ தான் போகணும். நான் தொழிலுக்கு போகாட்டி இவங்களுக்கு சாப்பாடு இல்லை. நான் 2 நாளைக்கு நின்றுன்னா வீலை வசிக்கா சரி எதுக்காக சரி போகிறதுக்கு காசு இல்லை, எதுக்கும் ஒரு வசதியும் இல்லை. அதனால் இப்போ அண்டை உழைச்சிட்டு வரேன், நீ அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க சமைச்சு பிள்ளைகளை சாப்பிடுவாங்க. இப்போ இந்த படிக்கிற வந்து இந்த 12 வயசு நடுத்தரமான அந்த பிள்ளை தானே? அந்த பிள்ளைங்க படிப்புகள் எப்படி? படிப்புகள் படிப்பாங்க. இப்போ அவையும் இவரையும் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் விட்டால் சரி, மற்றவங்களுக்கு இளையவங்களை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு அவ்வளோ பார்த்துக்கொள்வீங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதும் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்டலில் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்குறோம் நாங்கள். சரிங்களா? பண்ண முடியாமல் இல்லை, பண்ணலாம் ஷூரா. அண்ட் வந்து அதுக்கு உங்கள்ட்ட ஒத்துழைப்பு வந்து மிக முக்கியம். ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேகமாக வந்து அவங்கள வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எங்களால் வந்து முடிஞ்சதெல்லாம் வந்து இவங்களை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு வந்து நீங்கள் போய் வரத்துக்கூடிய செலவுகள் அண்ட் வந்துட்டு இவங்களுக்கு இப்போ மெடிக்கல் செலவுகள் ஏதாச்சும் வந்து அதற்கானது. அண்ட் வந்துட்டு இவங்களை ஹாஸ்டலில் விடணும்னு சொன்னால் 4 நல்ல உடுப்புகள் வேண்டி தான் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் விடணும். ஸோ அதற்கான தளப்படங்களோ சரி உடுப்புகள் சரி நீங்கள் வேண்டி கொடுக்குறதுக்கு அண்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாமே வந்து ஹாஸ்டலில் பார்த்துருப்பாங்க. அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கோ சரி இவங்களுக்கும் சரி எல்லாம் வந்துட்டு ஹாஸ்டலில் பார்த்துக்கொள்வாங்க. நீங்கள் வீக்ஸில் ஒரு வாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியான லீவ் நாட்கள்னா போய் டேக்களில் போய் பார்த்துட்டு வரலாம். அதற்கான ஹெல்ப்புகளை வந்து இப்போ நாங்கள் வாரம் இப்போ கட்டமாக உங்களுக்கு பண்ணித்தரோம். சரிங்களா? சரிங்க. இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது, இதை ஒன்று சொல்லி எண்ணி பாருங்க. 5000, 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000. 30,000 இருக்குது. ஸோ அந்த 30,000 எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்துட்டு ஹாஸ்டலில் விடுறதுக்கான போக்குவரத்து செலவு வந்து பார்த்துக்கொள்ளுவோம். சரிங்களா? நாங்கள் எல்லாம் அங்கே வந்து கால் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நம்பர்ஸை வந்து உங்கள்ட்ட லிங்க் பண்ணி விடுவோம். இப்போ டேரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யறது சரி, அதாவது சில ஃபார்முலா முடிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஓகே, சிறுவர் நன்னடத்த பிரிவு ஆஃபீஸுக்கெலாம் போயிட்டு லெட்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். அண்ட் ஜிஎஸ்சிட்ட வந்து ஜிஎஸ் கேரக்டர் வந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அண்ட் வந்து அவங்களால ஜிஎஸ்ஆலையும் வந்து ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் வந்து தரணும், இப்படி அவங்களை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி வந்து அதை வந்து அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கால் பண்ணி சொல்லிக்கொள்வோம். ஸோ இவங்களை அப்படி கொண்டு விட்டான்னு சொன்னால் அந்த போக்குவரத்து செலவு அண்ட் வந்து அவங்களுக்கான உடுப்புகள் கொஞ்சம் பண்ணி கொடுக்குறதுக்கு அண்ட் வந்து இப்போ வந்து நிம்மதியாக கொஞ்சம் அரிசி வண்டி அவங்களுக்கான கறிகளை வண்டி சமைச்சு கொடுங்க அவங்களுக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்களும் யார் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். பின்லாண்ட்லேருந்து யூடிட் நியூட்டன் நம்ம வந்து அவங்கள்ட்ட 56வது பிறந்த தினத்திற்காக வேண்டி இந்த ஒரு 30,000 வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு பிறந்த தினத்திற்காக வேண்டி தான் இந்த பணம் வந்து உங்களுக்கு உதவி பணமாக கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஏதாச்சும் சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த புள்ளிகளுக்காண்டி இந்த காசி தந்து உதவின அந்த அம்மா நீளூடி காலம் நல்லா இருக்கணும். அவள் வருத்தவாதம் இல்லாமல் கிடக்கணும். அது ஒன்று கிடந்தா போதும். அவங்க இருந்தபடியாக தானே இந்த பிள்ளைகளுக்கு ஊனமுட்டு சொல்லி நாங்கள் இப்படி உதவி செய்கிறாங்க, எங்களோட வகுத்து பசிக்கு அவங்க உதவி செய்கிறாங்களே, அது போதும். மிக்க நன்றி அம்மா. கண்டிப்பாக உண்மையில் எங்களோட சார்பில் அவங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்துட்டு பிறந்த தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அக்கா உண்மையில் நீங்கள் இந்த அனுபவப்பட்ட ரீதியில் அதாவது வெளிநாடு போய் ஏஜென்ட் ஏமாற்றி அங்கே வந்துட்டு நம்மளோட பிள்ளைகளை அதாவது பெண் பிள்ளைகளை வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டி போய் அங்கே ஒரு கடர்களுக்கும் விற்கிறாங்க. அப்போ அப்படி ஏமாந்து போகிற வேறு பெண் பிள்ளைகளுக்கு இனி வெளிநாடு போய் உழைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க?
வேற அந்த சவுதி நாட்டுகளுக்கு போனாலும் ஆனா விசிட்டிங் விசாவில் நீங்க தயவு செய்து போகாதீங்க, ஏமாறாதீங்க. என்ன போல நீங்க ஏமாறாதீங்க. இந்த புள்ளியில வச்சுட்டு நான் பலவு வித்த மாதிரி ஏமாறாங்க. உங்களை கொண்டு போய் விற்கானுகள். ஆனா என்னையும் கொண்டு போய் அப்படித்தான் செஞ்சேன். பலவு இருந்தபடியா தான் நான் வித்துட்டு வந்தோம்னா அப்படி ஒரு இதுக்கு நீங்க ஆளாகாதீங்க. ஆனா அங்கிருந்து விசா எடுத்து உங்களோட சகோதரமாக்கள் விசா தந்து இல்ல ஏஜென்சி மூலமா நல்ல விசா இருந்து நீங்க போனா போய் நல்லா இருப்பீங்க. வேற இப்படி கல் ஏஜென்சி மாற்ற கொடுத்து தயவு செய்து ஏமாறாங்க. அது எந்த இதாக கோரிக்கையா கேட்டுக்கொள்றேன். மிக்க நன்றி. ஓகே ஓகே உண்மையில் வந்து இந்த குடும்பத்திற்கான மேலதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெகு விரைவாக இவங்களை வந்து நாங்கள் ஹாஸ்டலில் பாரப்படுத்துறதுக்கான அடுத்த கட்ட வழிகள் வந்து நாங்கள் பார்க்குறோம். வந்து நாங்களும் எங்கள்ட சார்பிலாக வந்து இந்த ரெக்வெஸ்ட் வச்சுக்கொள்கிறோம். உண்மையிலே பெண் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுகளுக்கு அதாவது அரபு தேசங்களுக்கு வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லி போகிறவங்க வந்துட்டு கண்ணும் கருத்துமா செயற்படுங்க. உண்மையில் அரபு தேசத்துக்கு போய் தொழில் செய்யாதவங்க இல்லை. பட் இருந்தாலும் உண்மையில் நம்பிக்கை மிகுந்தவங்க உங்கள்கிட்ட அண்ணனோ தம்பியோ மாமனோ சித்தப்போ சகோதரங்கள் வந்து எடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ நம்பிக்கையானவங்க அப்படி சொல்லி எடுத்தாங்கன்னு சொன்னால் போங்க. ஆனால் ஏஜென்ட் மூலம் வந்து ஏமாந்து உங்களோட வாழ்க்கையை தொலைச்சி உங்களை நம்பி இருக்கிற உங்களோட வாழ்க்கையை வந்து தொலைச்சி விடுற அளவுக்கு வந்துட்டு வழிவகுக்காதீங்க. நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்துட்டு. அதாவது இங்கேருந்து நிறைய பெண்களை வந்துட்டு பணி நிமித்தமாக வந்துட்டு அரபு தேசங்களுக்கு கொண்டு போய் அதாவது வேலை வாய்ப்புன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி அங்கே வந்துட்டு இருக்கிற அரபு தேசத்தவர்களுக்கு வந்துட்டு விற்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருக்கேனே தவிர நேரில் வந்து பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு அக்கா வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லும்போது தான் வந்து எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உண்மையிலே பெண்கள் வந்துட்டு அரபு தேசங்களுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கவனமாக வந்து செயல்பட்டு கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். அண்ட் இந்த ஒரு காணொலி நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசுனது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.